Hello students, welcome to Hiba Max. 12th standard max பார்த்துட்டு இருக்கோம் chapter 9 exercise 9.8 9th question பாருங்க. The curve y is equal to x minus 2 whole square plus 1 has a minimum point at P. So minimum point வந்து at P ல இருக்கு. A point Q on the curve is such that the slope of PQ is 2. So point P க்கும் Q க்கும் slope வந்து 2. Find the area bounded by the curve and the chord PQ. So area bounded by the curve கண்டுபிடிக்கணும் and the chord PQ ஓடதும் கண்டுபிடிக்கணும். இப்போ இத diagram வரையலாம். Solutionல given என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா y is equal to x minus 2 whole square plus 1. இப்போ இந்த termல நான் minimum point கண்டுபிடிக்கணும்னா plus 1 அந்த சைடு கொண்டு வரலாம். அப்போ y minus 1 is equal to x minus 2 whole square இருக்கும். இந்த term எப்படி இருக்குன்னா இந்த equation எப்படி எழுதலாம்னா x minus h is equal to ஏன்னா vertex வருது 4 into a y minus k. இப்போ இதுல இருந்து vertex எடுத்து எழுதலாம். vertex வந்து h, k. இங்க h ஓட வேல்யூ 2, k ஓட வேல்யூ 1. ஸோ அந்த மினிமம் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். மினிமம் பாயிண்ட் p வந்து 2, 1. ஸோ இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா இங்கே ஈக்குவல் டு வரணும். ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கலாம். இந்த கிராஃபில் ஆரிஜின் இல்லாமல் இப்போ நம்ம மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதில் தான் நம்மளோட பேரபோலா இருக்கும். மினிமம் பாயிண்ட் என்ன 2, 1. இதை பாயிண்ட் பின்றாங்க. இப்போ இந்த பேரபோலாவில் பாயிண்ட் கியூ எங்கேயோ இருக்குது, அந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த கார்டு பிக்யூக்கும் இந்த பேரபோலாக்கும் நடுவில் இருக்க ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாயிண்ட் கியூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஹிண்ட் என்னன்னா ஸ்லோப் வந்து 2. ஸ்லோப் ஆஃப் PQ வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்லோப் ஆஃப் PQ வந்து 2. இப்போ பாயிண்ட் P வந்து தெரியும் 2, 1. இது x1 y1 எடுத்துக்கலாம். பாயிண்ட் Q தெரியாது, அப்போ x2, y2 எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? y2 minus y1 by x2 minus x1 which is equal to 2 நம்மளே கொடுத்துட்டாங்க. இப்போ y2 minus y1 value 1, x2 minus x1 value 2 which is equal to 2. இப்போ இதை இந்த சைட் கொண்டு போகலாம். y2 minus 1 is equal to 2 times of x2 minus 2. Inside multiple பண்ணலாம். y2 minus 1 is equal to 2 times of x2 minus 2 2s are 4. y ஓட வேல்யூ எப்படி கொண்டு வரலாம்னா y2 is equal to 2 times of x square minus 4 plus 1. 2 times of x square minus 4 plus 1 value minus 3 எழுதிக்கலாம். So y2 value 2x square minus 3. And இதே மாதிரி தான் நமக்கு இங்க y ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. y is equal to x minus 2 whole square plus 1. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ண போறேன். ரெண்டுமே y axis. ஸோ நமக்கு மீட்டிங் பாயிண்ட் தான். இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஈஸி. இந்த பாயிண்ட் வந்து x வந்து 2, y வந்து 0. பட் இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம், இதை நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஃப்ரம் 1 and 2 நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? x minus 2 whole square plus 1 is equal to இங்கே என்ன கண்டுபிடிச்சோம்? 2 times of x minus 3. x2ன்னு போட வேண்டாம், ஈக்குவல் பண்ணுறோம் இல்லையா? இப்போ இதை சால்வ் பண்ணால் a square minus 2 into a into b 4x plus 4 plus 1 is equal to 2x minus 3. இப்போ இது x square ஆகும் minus 4 plus 1 5. இந்த ரெண்டு டேர்ம் இன்சைட் கொண்டு வந்துடலாம். அடுத்த லைனில் x square minus 4x minus 2x minus 6x plus 8 equal to 0ன்னு இருக்கும். இப்போ 8 ரெண்டாக பிரிக்கணும், 6 வரணும், 4 2s are minus minus எடுத்துக்கலாம். இப்போ x minus 4 ஒன்றும் x minus 2 equal to 0, x equal to 2 or 4 இல்லையா? x வந்து 2 வரலாம், 4 வரலாம். இப்போ x equal to 2 எடுக்கிறோம் வைங்களா. y is equal to 2 times of 2 minus 3, அப்போ 4 minus 3 which is equal to 1. 2, 1. x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 1. இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கு. இப்போ அடுத்தது y is equal to 2 into 4 minus 3, 6, 4 2s are 8, 8 minus 3 5. ஸோ இப்போ வேல்யூ எப்படி வரும்னா 4, 5. இந்த வேல்யூ நம்மக்கிட்ட இல்லை.
ஸோ இதுதான் இன்னொரு பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட்னா இது இன்னொரு பாயிண்ட். ஸோ இங்கே வந்து கியூவோட பாயிண்ட் கெட் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, அது 4,5ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ ஏரியா பவுண்டட் எப்படி எழுதுவோம்? அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ், அதுதான் எடுக்கிறேன். PQ லைன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 பாயிண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எடுத்திருக்கோம். சரிங்களா? 2,1 இன்னொன்று 4,5. இது x1 y1 x2 y2. இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ y minus 1 by y2 5 minus 1 x minus x1 2 x2 value 4 minus 2. So y minus 1 by 4 is equal to x minus 2 by 2. 2 1 time 2 2 time. இப்போ 2 இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ y minus 1 is equal to 2 times of x minus 2. y minus 1 is equal to 2x minus 2 2s are 4. இப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி வரும்னா y is equal to அப்படின்னு வரணும். அப்போ இந்த minus 1 ஆன்சர் கொண்டு வரேன். 2x minus 4 plus 1. அப்போ y is equal to 2x minus 3. இப்போ அப்பர் கர்வ் எடுத்து கண்டுபிடிச்சாச்சு. y of upper curve வந்து நம்ம கார்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி பேரபோலாவோடது நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா பவுண்டட் பை த ரீஜன் கண்டுபிடிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஏரியா கண்டுபிடிக்கலாம். required area is equal to 2 to 4. இது எப்படி கண்டுபிடிச்சோம்னா நம்ம அகைன் இந்த லிமிட் இங்க 2 வந்தது, இங்க 4 இருக்கு இல்லையா? ஸோ 2 to 4 அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ் into dx. upper curve வந்து chord PQ, lower curve வந்து parabola. So 2 to 4. இப்போதான் இந்த ஒரு கண்டுபிடிச்சோம் நம்ம இல்லைங்களா? 2x minus 3 minus lower curve என்னது x minus 2 whole square plus 1 bracket எழுதிக்கலாம், ஏன்னா மைனஸ் இருக்கு, into dx. இப்போ இந்த லைனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டிகிரேஷனே பண்ண முடியும். 2x minus 3 minus x minus 2 whole square minus into plus minus 1 into dx. இப்போ இது இன்னும் expand பண்ணிட்டு சால்வ் பண்ணணும். 2 to 4 2x minus 3 minus a square 2 into a into b plus 2 square 4. இங்க minus 1 வந்து ஆல்ரெடி நம்ம ஃபார்முலால எடுத்துட்டோம், அதனால டைரக்டா minus 1 ன்னு எழுதிக்கலாம். இனி இந்த மைனஸை மட்டும் இன்சைட் கொண்டு வந்தா போதும். 2 to 4 2x minus 3 minus x square plus 4x minus 4 minus 1 into dx. இப்போ லைக் டேர்ம்ஸ்ல சேர்த்து எழுதிக்கலாம். minus x square 2x plus 4x அப்போ plus 6x minus 4 minus 5 minus 8 into dx. இதுக்கப்புறம் இதை இன்டிகிரேட் பண்ணலாம். minus x cube by 3 plus 6x square by 2 minus 8x upper limit 4 lower limit 2. 2 1s are 2 3s are. இப்போ upper limit minus 4 cube by 3 plus 3 into 4 square minus 8 into 4. இது upper limit minus lower limit 2 minus 2 cube by 3 plus 3 times of 2 square minus 8 into 2 which is equal to minus 64 by 3. 4 square 16 16 3s are 48 8 4s are 32. இப்போ மைனஸ் வெளியே இருக்க, அப்போ உள்ள இருக்க மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 8 by 3 ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். 4 3s are 12 மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். 8 2s are 16. இப்போ சால்வ் பண்ணலாம். minus 64 plus 8 அப்போ minus 56 by 3. ஏன்னா ரெண்டு டினாமினேட்டர்ல 3 இருக்கும், முதல்ல அதை எழுதிடலாம். அப்புறம் 48ல 32 48ல 32 போனா 16 கரெக்டா? minus 12 பண்ணோம்னா 4 4 plus 16 20. ஸோ plus 20. 60ல 56 போனா 4 4 by 3 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். குட்டி குட்டி ஸ்டெப்பும் செய்யுங்க, அப்போ தான் எக்ஸாமில் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. மனப்பாடம் பண்ணாதீங்க, சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.